வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய நேயர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்ன அப்படின்னா, பெரிய கேள்வி டைப் பண்ணியிருந்தார். பட் சாரம் என்ன அப்படின்னா, பிரம்மச்சரியத்தை எப்படி கடைபிடிப்பது தான் மேட்ரு. ஏன்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்கு மிகுந்த முக்கியமானது அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்களும் நம்மளுடைய நூட்களும் பெரியவர்கள் கொடுத்த நூட்கள் எல்லாருமே அதை சொல்லுது இல்லைங்களா. இதை எப்படி கடைபிடிப்பது? ஒன்று, திருமணம் ஆனவர்கள் எப்படி கடைபிடிப்பது அப்படிங்கிறது. ரெண்டு, சரிங்களா. அப்போ திருமணம் ஆனவர்களும் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ மனையாளோடு கூடி இன்பம் பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நான் பேசாமல் போயிடுவேன்னா அவங்களும் அந்த பக்குவத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அது தவறு செய்ததாக மாறிடும்ல. ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது விந்து வெளியேற்றம் மட்டும் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது கிடையாது. அது உடலால் ஏற்படக்கூடிய மாற்றம்தான். உடல் அப்படிங்கிறது வெறும் ஜடம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது நம்ம இன்றைக்கி நம்மளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நம்மளுடைய ஆன்மா ஒரு தன்னுடைய எண்ணத்தை இந்த பஞ்சபூத கலப்புனால் கனத்தன்மை பொருந்தியதாக மாற்றினது தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உடலில் விட்டு இந்த உடல் போதும்ப்பா, இதுக்கு மேலே இது வேலை செய்யாதுப்பா, நான் அடுத்த பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, இந்த உடல் அதற்கு மீறி என்ன சொல்லுவோம், நித்தலன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களா, இந்த நித்தலன்னு சொல்லக்கூடிய இந்த செயல்பட்டுக்கிட்டு இருக்க இந்த உடலை விட்டு இந்த நான்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மை வெளியே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதற்கு மீறி இந்த உடலுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் நித்தலன்னு சொல்லுவீங்களா? இல்லை, அதற்கு பேர் சவம்னு ஆகி போயிடும் இல்லைங்களா. அதற்கு மீறி அந்த உடலுக்கு பயன் இல்லை. அப்போ இவ்வளோ நாள் குறித்து சொன்ன அந்த உடலினுடைய அந்த பெயர் அந்த நொடிப்பொழுதே மாற்றமாயிருது. அப்போ இந்த உடலை இயக்குவது அந்த ஆன்மா. அப்போ அதுக்கு தான் மரியாதை. போலீஸ்காரங்களுக்கோ பட்டாளத்துக்காரங்களுக்கோ எது மரியாதை? அந்த சட்டையும் அந்த சட்டையில் கையிலையோ இல்லை தோள்பட்டையிலையோ குத்திருக்காங்க பாருங்கள், அந்த நட்சத்திர குறியீடோ இல்லை அந்த கோடோ, அதுக்கு தான் மரியாதை. ஆளுக்கு மரியாதையே கிடையாது. அந்த போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த ஒரு சட்டையும் அந்த சட்டைக்கு உண்டான ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுத்து, அதுதான் மரியாதை. இப்போது இந்த ஆளுக்கு மரியாதை இல்லை, இந்த சட்டைக்கு மரியாதைங்கிற மாதிரி இந்த சட்டை அந்த நட்சத்திரம் மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மா, அதுக்கு தான் மரியாதை. அது போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த சட்டையை அந்த ஆள் கழட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, யார் வேணாலும் அவங்களை என்ன வேணாலும் பேசலாம். குறியீடே இல்லை அந்த இடத்துல. நீ மிலிட்ரிக்காரன் போலீஸ்காரன்னு சொல்கிறதுக்கு அங்கே அர்த்தமே இல்லை. அந்த சட்டை இருந்தால் தான் அது அர்த்தம். அதுபோல் இது உடல், இது நித்தலன்னு சொல்கிறதுக்கு எது அர்த்தமாக மாறுது? அந்த ஆன்மா தான் அர்த்தமாக மாறுது. அப்போ அந்த ஆன்மா பிரிஞ்சிருச்சுன்னு இந்த உடல் வெறும் ஜடமாக மாறி, இதுக்கு பேர் பிணம்னு ஆகி போயிடும் இல்லைங்களா, சவம்னு ஆயிரும். இது திருப்பி இந்த சவம் என்ன ஆகுது? பஞ்சபூதத்தினுடைய ஏதோ ஒரு தன்மையை வைத்து மறுபடியும் அந்த தன்மைகளை பஞ்சபூதத்தை வைத்து கூடி இருக்கக்கூடிய அந்த தூளமான அந்த ஒரு தன்மையை மறுபடியும் பஞ்சபூதத்தோடவே கலந்துடுறோம் நம்ம இல்லைங்களா. ஒன்றா நெருப்பிட்டு எரிக்கிறோம், இல்லை நிலத்தோடு அப்படியே அமிழ்த்தி புதைக்கிறோம் இல்லைங்களா. அமிழ்த்துறது இல்லை, குழியை வெட்டி உள்ளே புதைச்சி வச்சு மூடிடுறோம். ஏதோ ஒன்று பஞ்சபூதத்தினால் ஏற்பட்டது மறுபடியும் பஞ்சபூதமாகவே கலந்து மாறிடுது. இதுதான் இந்த உடலினுடைய தன்மை. அப்போது இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது, இந்த விந்து வெளியேற்றம் அப்படிங்கிறது இந்த உடலாட சார்ந்தது. உணர்வுகளும் இந்த உடலால் ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்கள் தான் நான் நினச்சா, இந்த விந்து வெளியேற்றம் தான் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெளியேறாமல் தடுப்பது தான் பிரம்மச்சரியம், வெளியேறினா பிரம்மச்சரியம் தவறிவிட்டதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, அது இல்லை. இந்த விந்து ஏன் கட்டணும்னு சொல்கிறாங்கன்னா, அதில் நிறைய சத்துக்கள் உண்டு சரிங்களா. அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. தவிர அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரங்கள் அந்த இடத்துல அந்த சக்தி கூடி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது அப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கும் அந்த இடத்துல சக்தி கூடும். அந்த சக்தி வேறு ஒரு அந்த மாத காலங்களில் அது அந்த இடத்துல வெளியே போகும். அப்புறம் திருப்பி அது ரெஜுவினேட் ஆகும். ஆண்களுக்கு அந்த விந்து வெளியேற்றத்தப்போ வெளியே போகும், திருப்பி ரெஜுவினேட் ஆகும் சரிங்களா. ஸோ 2 பேர்த்துக்குமே சக்கரங்கள் அப்படிங்கிறது பொதுவாக வேலை செய்யும். அந்த உடலை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும், அதுதானே தவிர மித்தபடி அந்த சக்தி வெளியே போகவும் கூடவும் செய்யும். இப்போது இதுதான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு உகந்தது, இதுபடி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உடலை இயக்கி கொண்டு இருக்கக்கூடியது மனம்ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது நல்லா அப்படியே பயங்கர கட்டுப்பாடோட விந்து வெளியேறாமல் அப்படியே இருக்கும். பெண்களுக்கு இதை சொல்ல முடியாது, மாத காலம் தான் ஆகும். ஸோ அதனால் அந்த கேட்டகரியில் அவங்களை கொண்டு வந்து நிறுத்த முடியாதனால ஆண்னு மட்டும் பேசுகிறேன். பெண்கள் என்னை ஒதுக்கிட்டீங்கன்னு நினைக்கக்கூடாது சரிங்களா. சரி, இப்போது பெண்களும் அந்த உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த சுகம் கூடும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி நிலைகள் அப்படிங்கிறதுலேருந்து சக்தி பிரயோகப்படும் சரிங்களா. ஸோ அந்த இடத்துலையும் பெண்களுக்கும் சக்தி அந்த இடத்துல லாஸ் ஆகும், ஆண்களுக்கு ஆகிற மாதிரி. சரி இருக்கட்டும். நல்லா அப்படியே மனக்கட்டுப்பாடோட
உடல் கட்டுப்பாடோட பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கேன், நாளை வந்து சரியாக ஓட்டுறேன், உடனே நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கேனா அப்படின்னு கேட்டால், மனமானது என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிற கேள்விக்கு நம்ம வரணும். மனசு தான் இந்த உடலை வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது. இந்த மனமானது என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இந்த வந்து காம உணர்வுகள் இந்த உடலால் அனுபவிக்கலை, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, உடலால் காம உணர்வுகளை அனுபவிக்கலை. ஆனால் மனசு ஊர் சுற்றிகிட்டே இருந்ததுன்னா, பார்க்குற பசங்கள் மேலெல்லாம் ஒரு விருப்பம், பார்க்குற பிள்ளை மேலெல்லாம் ஒரு விருப்பம், இப்படி ஒரு நிலை மனசு ஊர் சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா, கற்பனைக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பிரம்மச்சரியம் இல்லையே. இப்போது சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் தூய்மை, மன தூய்மை, ரெண்டுமே தூய்மை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது நான் சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் கூட உடலையாவது தூய்மையாக வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம கற்புக்கு உண்டானதுன்னு எல்லாம் பேசுவோம் இல்லையா. இன்றைக்கி அதுவும் போச்சு, என்னங்க போய் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்லக்கூடியது மனசும் சுத்தமாக இருக்கணும், உடம்பும் சுத்தமாக இருக்கணும். இது ரெண்டுமே வந்து சுத்தமாக இருந்தால் தான் மாற்றம் அப்படிங்கிறது பூரணத்தன்மை பெறும். சரிங்களா? இந்த உடலோடு நம்ம கட்டுண்டு இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் இந்த உடலையும் சரியாக வச்சுருக்கணும், இந்த உடலை கட்டுப்படுத்துகிற நம்முடைய மனசையும் சரியாக வச்சுருக்கணும். வச்சா மட்டும்தான் அதுக்கு பேர் பிரம்மச்சரியம்னு பேர். அப்போ நான் திருமணமாகி மனையாளோடு இருக்கேன், தவறு இல்லை, அவர்களோடு கூடி இருப்பது தவறு இல்லை அப்படிங்கிறது மனசில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய மன்னிக்கணும், நூல் பேர் மறந்துட்டேன், அகத்தீசனாரனுடைய நூல் தான், ஆனால் நூல் பேர் மறந்துட்டேன். 15 நாட்களுக்கு ஒரு முறை மனையாளோடு கூடலாம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அனுமதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த இது இது அனுமதி அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, உடல் வந்து அந்த சக்தி நிலைகள் வந்து பெருமளவில் விரயம் அப்படிங்கிறது ஆகாது. கூடவே இந்த இருவரும் ஆண் பெண் கூடுவது அப்படிங்கிறது வந்து சுகத்திற்காக இல்லாமல் பிள்ளை பேறு பெறுவதற்காக மட்டுமே அவர்கள் அந்த கூடுவது அப்படிங்கிறது ஒரு அப்படி தான் இருந்தது. பின் அந்த சுகத்திற்கு ஆட்கொள்ளப்பட்ட அந்த நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தது. சரி பரவாயில்ல, இட் இஸ் அலவுட், என்ன உடல்னு இருக்குது, உடலுக்குன்னு உணர்வுகள்னு இருக்குது, தட் இஸ் அலவுட். 15 நாட்களுக்கு ஒரு முறை கூடலாம் அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டது. தனியாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் கூடாது. ஸோ கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது, அதுவும் பாருங்கள், கணவனும் மனைவியும் தான் கூடணும். இது எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதுலேயே இருக்கேன், நம்ம விஷ்ணு புராணம் அதுலேயே இருக்கேன். சரிங்களா? ஸோ 15 நாட்களுக்கு ஒரு முறை கணவனும் மனைவியும் கூடலாம் அப்படிங்கிறது அனுமதிப்பட்டது. தட் இஸ் ஓகே, தாராளமாக ஜாலியாக இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அப்போ எப்போ வள்ளலாரனுடைய இதில் இருக்குது, நம்ம முந்தின பதிவுகள் பார்த்துருக்கோம், 11 மணியிலிருந்து ஒரு 2 மணி வரைக்கும் அந்த டைம்குள்ளே தான் இருவரும் கூட வேண்டும் அப்படின்னு. வயிறு முட்டை சாப்பிட்ருக்கக்கூடாது, வயிற்றில் மலஜலம் தங்கியிருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இருவரும் கூடி இன்பம் துய்த்ததற்கு பிறகு இருவரும் குளித்து விட்டு உடனடியாக இறையை வேண்டி திரும்ப வந்து அவங்க படுத்து தூங்குறதுங்கிறதையே இல்லை, ஏன்னா அதுக்கே டைம் ஆகி போயிடும். அப்புறம் அவங்க வந்து சாமி கும்பிட்றக்கு அப்படி உட்கார்ந்துடணும் அப்படிங்கிறார் வள்ளலார். ஸோ இது 15 நாட்களுக்கு ஒரு முறை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன, பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமணம் ஆனவர்களுக்கும் அந்த உடலின்பம் கூடி இருப்பதனால் தவறு இல்லை, பிரம்மச்சரியம் தவறுவது இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. 15 நாளெல்லாம் கஷ்டங்க, உங்களை வருத்திக்காதீங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட இடம் அதற்கு மேலே இருந்ததுனால அவங்க இந்த இடத்துல நின்று பேசுகிறாங்க. சரிங்களா? நாம் அங்கே போகிற வரைக்கும் அது கடினமாக தெரியும், ஆனால் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த இடத்துக்கு போவோங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு அந்த உடல் இன்பத்து மேலே ஈடுபாடு இருக்குது அப்படின்னா சந்தோஷமாக இருங்க. ஓவர் டூயிங் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. என்ன, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு அதுதான் சொல்லுது. ஸோ நமக்கு அந்தளவுக்கு நமக்கு பக்குவம் உண்டு தான், இல்லைன்னு இல்லை, இல்லைங்களா? ஸோ அப்போ எல்லாருமே வந்து அதை அந்தளவுக்கு தெரிஞ்சு நம்ம நடந்துக்குவோம், அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு வந்து என்றைக்குமே கிடையாது. அதுதான் ஓவர் டூயிங் தான் பிரச்சனை. ஸோ அளவுக்கு மிஞ்சாமல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆன்ம முன்னேற்றத்தோடு, அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தனையோடு நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கும் பொழுது இது வித்தியாசமான ஒரு உணர்வாக நமக்கு வந்து தெரியறதுக்கு வந்து நிற்காது. இது சராசரியாக இருக்கிறதாக நிற்கும். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் மனமானது அப்படியே அடங்கி ஒடுங்கி அப்படி அமைதியான ஒரு நிலைக்கு அவங்க போயிடும். அந்த நிலை போகும்பொழுது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆனந்தமான ஒரு நிலை, அங்கே தான் உங்களுக்கு ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த உடல், அதற்கப்புறம் இந்த ஆன்மா, இந்த கேள்விகள் பதில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துன்பம் அப்படிங்கிறது உங்களை போட்டு வாட்டாது. அது ஒரு மாதிரி கிராஜுவலான ஒரு க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் அது புரிதல் அப்படிங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாமே வராது. சரிங்களா? அதனால் யாரையும் விட்டு பிரிஞ்சு போகணுன்னு அவசியம் கிடையாது. பயங்கரமான ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது.
இதெல்லாமே ஒரு கட்டத்தில் நம்மளும் செய்வோம். ஆனால் கிராஜுவலாக அப்படியே போனோம்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்படியே நம்ம பாட்டுக்கு அமைதியாக நம்மளுடைய க்ரோத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் சரியும் கூட. சரிதானுங்களே? ஸோ நான் சொல்ல வேண்டிய வந்ததை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.